மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. ராமச்சந்திரன் அதிரடியாக கண்மணியை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை கேட்டு வீராவும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மாறணும். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வீரா மாறன் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அடுத்து உன்னோட பக்கெட் லிஸ்ட்டோட ஆசை என்னென்னு சொன்னேன்னா நான் சட்டுன்னு நிறைவேற்றிடுவேன்ல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. பீரா தோலில் அப்படி தட்டி கொடுத்துட்டு ஐ லைக் இட். ஏன்னா முன்னாடிலாம் நான் தான் என்னோடய ஆசையை ஒவ்வொன்றா உங்ககிட்ட போராடி சொல்ல வைக்கணும். இப்போ நீயே ஆர்வமாக என்கிட்ட கேட்குற பார்த்தியா, அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க. இந்த பாராட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன தேடிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதாவது டைரி எழுதி வச்சுருப்பேல அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு, அதெல்லாம் டைரி எல்லாம் தேடினா கிடைக்காது, அந்த பழக்கமே கிடைக்காது. அப்படி நீ ஏதாவது தேடணும்னு நினச்சேன்னா என் மனசுலையும் என் புத்தியிலையும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, உன்னோட அடுத்த ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்க போல். சரி, ஒரே ஒரு விஷயம், ஆமாம் சீக்கிரமாக உன்னை விட்டு கையெழுத்தை போட்டுட்டு பிரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே அப்படி உனக்கு அவ்வளோ அவசரமாக வேணும்னா நீ என்னோடய மொத்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேணாம். ஒரே ஒரு விஷயம் செஞ்சுட்டேன்னா பாக்கி எல்லாத்தையும் நான் அடிச்சிருவேன். என்னோடய லிஸ்ட்டு பக்கெட் லிஸ்ட்லேருந்து நீ எல்லாமே செய்ய வேணாம், அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்ன. பரவாயில்ல சொல்லு என்ன விஷயம் அப்படின்னோடனே வேறு ஒன்றும் கிடையாது, நீ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கல, அந்த விவாகரத்து பத்திரத்தை டர்ன்னு கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம ரெண்டு பேரும் மீதி உள்ள ஆசை எல்லாத்தையும் சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தெரியும்டா உன்னை பற்றி, இப்படிலாம் நீ பேசுவேன்னு, அதனால தான் உன்னை நான் இப்பயே கையெழுத்து போட்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்துகிட்டு மரியாதையாக கையெழுத்து போடணுன்னொன்னே அதை வாங்கி பார்த்துட்டு என்ன எதுவுமே பேரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என்ன வெறும் பேப்பரில் கையெழுத்து போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு. ஆமாம், இவர் பெரிய 1000 கோடி ரூபா சொத்துக்கு அதிபதி, உங்ககிட்ட இருக்கிறதே இந்த ஓட்டை சட்டை பேண்ட்டு தான், இதுக்கு வேற பேசுகிறியா, மரியாதை கையெழுத்து போடணும், முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் மாறன் கையில் அந்த பேப்பரை தூக்கி மேலே நிப்பாட்டிடுறாங்க. வீரா அவங்களால அந்த பேப்பரை எக்கி எக்கி பார்க்குறாங்க, எடுக்க முடியாது. என்ன எட்ட மாட்டேங்குதில்ல, அதுக்கு தான் சொல்லணும் அளவாக இருக்கணும்னு, பேசாமல் என் கூட என்னோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னோடனே முடியாதுன்னு. இந்த பக்கம் மாறனும் வீராவும் ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வெளியில் வரைக்கும் ஹாலில் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ராமச்சந்திரன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க, நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது ராமச்சந்திரன் அவருக்கு தெரியல. அந்த சமயத்தில் தான் வீரா மரியாதை கொடுறா அப்படின்னா இவ்வளோதானே வேணும், அவ்வளோதானே இந்தா எடுத்துக்க உன்னால் முடிஞ்சா அப்படின்னு எக்கி வைக்கிறாங்க. வீரா எக்கி எக்கி பார்க்குறாங்க. அவங்களால அந்த பேப்பருக்கு கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால எட்ட மாட்டேங்குது. அந்த சமயத்தில் இதானே வேணும் அப்படிங்கிறப்ப மாறனுக்கு கையை பிடிச்சி வேகமாக ஜம்ப் பண்ணி தட்டி விட்டுடுறாங்க. தட்டி விட்டோன்னு பார்த்தா கரெக்டாக கீழே மேனேஜர் வராங்க. அவங்க ஃபைலில் அந்த பேப்பர் விழுந்துருது. விழுந்தோன்னே என்ன செய்யறதுன்னே தெரியாமல் எங்கே விழுந்துச்சு அப்படி கீழே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல, எல்லாம் ஒன்றால் தான்டா வந்துச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அப்புறமா கார்த்தி சொல்கிறாங்க, போய் ஓரமாக விளாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் மேனேஜர் வந்திருக்காரு, ஃபைல் வேறு கீழே விழுந்துட்டா இருப்பார், அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நான் உதவி செய்கிறேன், நான் ஃபைலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்குறப்ப ஒருவேளை அதில் இருந்துச்சுன்னா மாறன் சொன்னோன்னே வீரா பரவாயில்ல கொடு கார்த்தி, நானே பார்த்துட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் வாங்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக ராமச்சந்திரன் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு கொஞ்சம் வாங்கலை, நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையெழுத்து போடலான்ட்டு ஒவ்வொரு ஃபைலாக எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அத்தையை காணுமே எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கோயிலுக்கு போனாங்க, என்ன மறந்து போச்சா, அப்படி ரொம்ப அவசரமாக பேசணுன்னா நீ போ, அங்கே கோயிலுக்கே போ அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் மாறன் கிட்ட சொன்னோன்னே என்னடா இது எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தோன்னா வீரா ஓடி போய் மாமா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் வீரா அதுலேருந்து எடுக்கிறப்ப இன்னும் அவசரப்படாதீங்க, கையெழுத்து போட வேண்டியது பாக்கி இருக்குது அப்படின்னோடனே மாமா நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னோன்னா அதுவும் கரெக்டு தான், எடுத்துகிட்டு போகணும், ஃபைலை எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே மேனேஜர் தடுத்துன்னு பண்ணுறேன், அதில் முக்கியமான ஒரு ஃபைல் நாளைக்கு கையெழுத்து போட வேண்டியது இருக்குல்ல, அதை போட்டு அனுப்புனா தான் நம்ம எல்லாமே அடுத்த ஜாமான்லாம் ஆர்டர் வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து கையெழுத்து போட ஆரம்பித்தோன்னே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் வீராவும் மாறனும் முழிச்சிட்டு இருக்காங்க. எப்படியும் மாட்ட தான் போகிறோம், இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தப்பிச்சு போகலான்ட்டு பார்க்குறாங்க. உடனே சட்டையை பிடிச்சி வீரா தடுத்து நிப்பாடுறேன், எங்கே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறேன், என்னை மட்டும் கோத்து விட்டுட்டு இங்கேயே நில், எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக ராமச்சந்திரன் அந்த பேப்பரை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, என் பையனோட வாழ்க்கை உனக்கு அவ்வளோ விளாட்டாக போயிடுச்சுங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சவங்க இப்படி நடக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே என்னது என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், என்ன சொல்கிறது புரியலையே அப்படின்னு வீராவும் மாறனும் முழிச்சிட்டு இருக்கப்ப கண்மணி ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு
கண்மணியும் ராகவனும் தான் வந்து விவாகரத்து பண்ண போகிறதான்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நான் என்னம்மா அவங்க கிட்ட வந்து மொத்த பேர் குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நான் வந்து பரிபூர்ண சம்மதமானு கேட்டேன், அப்போல்லாம் சம்மதம்னு சொல்லிட்டு இப்படி வந்து இந்த நிமிஷத்தில் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்மணி ஏமா என் பையன் வந்து எதுக்கும் உதவாதவன்னு நினச்சிட்டாளா, இல்லை வந்து அவனுக்கு சொத்து எதுவும் நான் கொடுக்கலன்னு வந்து கோவத்தில் இருக்காளா, ராமச்சந்திரன் வந்து என் பையனை ஒழுங்காக வளர்க்கல என்னம்மா சொல்கிற அப்படின்னா, மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, உன்னதாம்மா மாறா நீங்கள் 2 பேரும் தான் வந்து அவங்க 2 பேரும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே கார்த்தியும் வந்து ஒன்றும் புரியாமல் எதுக்காக இப்படி முடிவு எடுக்கிறாங்கங்கிறாங்க. அதோட வந்து எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க.